விவசாயிகளின் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். அரவிந்த், தற்போது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக தற்போது இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அரவிந்த்? சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து தரப்பு விவசாயிகளின் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என முன்பு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவானது தமிழக அரசுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயா கனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டுமே கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெறப்பட்ட விவசாய கடனை தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆனால் அதனை தவிர்த்து அனைத்து தரப்பு விவசாயிகளுமே கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்டுள்ள அந்த கடனை தள்ளுபடி செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வானது தமிழக அரசுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது அனைத்து தரப்பு விவசாயிகளும் கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்டுள்ள அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மதன் பி லோகூர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் இதே வாதம் தான் முன்வைக்கப்பட்டது. அதாவது மனுவில் என்ன வாதம் இருந்ததோ அதைவே தான் முன்வைத்தார்கள். அதாவது இது தமிழக அரசின் கொள்கை முடிவு, இதில் நீதிமன்றம் தலையிட்டு இருக்க முடியாது. தற்போதைய சூழலில் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதால் இதனால் தமிழகம் மிக பெரும் ஒரு நிதி சுமையை சந்திக்க நேரிடும் என்ற வாதத்தை முன்வைத்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த மனு தொடர்பாக 4 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கனுவிற்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அரவிந்த், தற்போது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கிறது. இந்த இடைக்கால தடையானது எவ்வளவு நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? இது தொடர்பான தகவல் இருக்குது அரவிந்த். தற்போது இடைக்கால தடையானது அடுத்த 4 வார காலத்திற்கு பிறகுதான் இந்த மனுவானது மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது மனுதாரர்கள், அதாவது பதில் மனுதாரர்கள் தரப்பில், அதாவது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தரப்பில் அவர்களுடைய வழக்கறிஞர் வாதத்தை முன்வைப்பார். அப்போதைய சூழல், அதாவது அந்த விசாரணையில் தான் இந்த தடையானது நீட்டிக்கப்படுமா, அதாவது இந்த இடைக்கால தடையானது நீட்டிக்கப்படுமா அல்லது இந்த தடையானது திரும்ப பெறப்படுமா என்பது தொடர்பான ஒரு தெளிவான உத்தரவு உச்சநீதிமன்றத்திலிருந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. தற்போதைய சூழலில் அடுத்த 4 வார காலத்திற்கு இந்த இடைக்கால தடையானது தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான் இன்றைய உத்தரவு மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அரவிந்த், தற்போது தமிழக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. இது தொடர்பாக விவசாய சங்கங்கள், விவசாயிகள் தரப்பில் என்ன கருத்தை தெரிவிப்பார்கள்? அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வாய்ப்பு இருக்குதா? இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க அரவிந்த். இன்றுதான் முதல் முறையாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் எதிர்த்தரப்பு, அதாவது பதில் மனுதாரர்களின் வாதத்தை கேட்காமலேயே உச்சநீதிமன்றமானது இந்த இடைக்கால தடையை விதித்துள்ளது. இதில் தமிழக அரசின் மனுவிலேயே அது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். அதாவது பதில் மனுதாரர்கள், அதாவது இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரரும் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுதாரருமான தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் அந்த அவர்களது தரப்பு வாதத்தையே கேட்காமலேயே நீங்கள் இந்த உத்தரவுக்கு, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உத்தரவினால் தமிழக அரசு மிக பெரும் ஒரு நிதி சுமையை சந்திக்க நேரிடும். எனவே அவர்களுடைய வாதத்தை கேட்காமலேயே முதல் விசாரணையின் போதே நீங்கள் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்தனர். அதனை ஏற்றுக்கொண்டுதான் உச்சநீதிமன்றமானது வழக்கு விசாரணை எடுத்த ஒரு நிமிடத்திலேயே இதற்கு இடைக்கால தடையை விதித்துள்ளனர். 4 வாரத்திற்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த விசாரணைக்கு வரும்போது தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கொண்டு அவர்களும் தங்களுடைய வாதத்தை முன்வைப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றமானது அனைத்தையும் ஆராய்ந்து இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த தடை உத்தரவை விலக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தின் மிக பெரும் ஒரு 140 ஆண்டு கால வறட்சியானது தமிழகத்தில் யாரும் கண்டில்லாத ஒரு 140 ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு மிக பெரும் வறட்சியை தமிழக விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் உச்சநீதிமன்றமே இதே வழக்கில், அதாவது தமிழக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக, இதனால் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்பது கேட்டு மற்றொரு அமர்வில், அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தமிழக அரசிற்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. எனவே அந்த வழக்கையும் இவர்கள் முன்வைத்து தங்களுடைய வாதத்தை அடுத்த விசாரணையின் போது முன்வைப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. இந்நிலையில் இவர்களுடைய வாதம் எது போன்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் என்பது அடுத்த விசாரணையின் போதுதான் மிகவும் தெளிவாக தெரியும். ஏனென்றால் தற்போதைய நிலையில் முதல் விசாரணையை பதில் மனுதாரர்கள் இல்லாமே உச்சநீதிமன்றமான தற்போது இடைக்கால தடை விதித்துள்ளது.